வணக்கம். தேனி மாவட்ட உறவுகள் அனைவருக்கும் ஆளப்பிறந்தவன் தேனி யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இனி வரும் நாட்களில் தொடர்ச்சியாக ஒரு பொதுமக்களுக்கு பயனுள்ள, விவசாயிகளுக்கு பயனுள்ள ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், தேனி மாவட்டம் தமிழ்நாட்டில் விவசாயத்தை மற்றும் பிரதானமாக கொண்டு 30% பிரதானமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஒரு உன்னதமான மாவட்டம். விவசாயத்தை தவிர வேறு மாற்றுத் தொழில் என்பது அனைத்தும் ஒரு இதர தொழிலாக மட்டும்தான் உள்ளது. ஆனால் விவசாயம் மட்டுமே கிட்டத்தட்ட 30%க்கு மேலே ஒரு தொழிலாக நிலவி வருகிறது. இந்த விவசாயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பல்வேறு விதமான அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதிகப்படியாக தான் ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு கூட சுமார் 42,000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. சென்ற ஆண்டு சுமார் 10,779 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அதே இது இந்த ஆண்டும் சுமார் 11,194 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் வேளாண் துறை சார்ந்த நிதிநிலை அறிக்கையில் தொகையும் சரி, இதர விஷயங்களும் சரி, அதிகப்படியாக தான் இந்த விவசாயத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சுட்டு இருக்காங்க. அநேகமாக நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகப்படியாக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டு வருகின்ற அந்த நிதியை சரிவர அனுபவிக்கிறாங்களா அப்படின்றது இடைப்பட்ட நாட்களில் ஒரு சின்ன வருத்தமாக தான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் போக்குற விதமாக தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. இனிவரும் காலகட்டங்களில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சார்ந்த வேளாண் துறை சார்ந்த அனைத்து திட்டங்களையும் நம்மளுடைய இந்த சேனல் வாயிலாக ஒன்றின் பின் ஒன்றாக தெளிவாக விளக்கமாக நம்ம எல்லாரும் பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேனி மாவட்டம் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக கொண்டு விளங்கக்கூடிய ஒரு உன்னதமான மாவட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேளாண்மை துறை அப்படின்றது சமீப காலங்களும் சரி, இல்லை முன்னாடி இருந்தே வெகு சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாவட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப பல்வேறு விதமான அலுவலகங்கள், வேளாண்மை துறை சார்ந்த அலுவலகங்கள் நம்ம மாவட்டத்தில் பரவி கிடக்கு. ஆனால் இது நம்ம சாதாரணமாக ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் போக்குற விதமாக தான் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு தாலுகா வாரியாகவும் சரி, ஒவ்வொரு கிராமங்கள் வாரியாகவும் சரி, வேளாண்மை துறை சார்ந்த அலுவலகங்கள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டு, வேளாண்மை அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு, பல்வேறு திட்டங்களும் சரி, பல்வேறு மானியங்களும் சரி அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு வருது. ஆனால் இது நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அடித்தட்டு கிராமப்புற ஏழை எளிய விவசாயிகளுக்கு தெரியுதா அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருக்கட்டும், பரவாயில்லை. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அந்த ஏழை எளிய கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த திட்டங்கள், அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதி, அது சார்ந்த திட்டங்கள் முறைப்படி சென்று சேரணும் அப்படின்றதான் அனைத்து மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. அரசாங்கம் லட்சக்கணக்கில் பணத்தை இன்றைக்கி கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் பணத்தை விவசாயம் வேளாண்மை துறை சார்ந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அது ஏழை விவசாயிகளுக்கு முறைப்படி சென்று அடையணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தேனி மாவட்ட வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும், தமிழ்நாடு லெவல்லையும், இந்தியா லெவல்லையும் அந்த கட்டமைப்புகள் வரிசைப்படியாக தான் இருக்குது. தேனி மாவட்ட வேளாண்மை துறை சார்ந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட மாவட்ட வாரியாக மாவட்டத்துக்கு ஒரு வேளாண்மை இணை இயக்குனர் நியமனம் செய்யப்பட்டு, தாலுகா வாரியாக ஒவ்வொரு வேளாண்மை உதவி இயக்குனர்கள் நியமனம் செய்யப்பட்டு, அதற்கு பின் கிராமங்கள் வாரியாக வேளாண்மை அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு, அரசாங்கத்தால் அனைத்து திட்டங்களும் அனைத்து மானியங்களும் ஏழை எளிய கிராமப்புற விவசாயிகளுக்கு சென்றடையணும். விதை ப்ளஸ் எந்திரங்கள், அனைத்து விதமான சலுகைகளும் சென்றடையணும் அப்படின்றதான் முக்கியமான பிரதானமான கோரிக்கையாக இருக்குது. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10,779 கோடிக்கு மேலே சுமார் போன 2023-24 நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு வேளாண்மை துறைக்கு.
அதே இது வந்து இந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11,194 கோடி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1069 கோடிக்கு மேலே பால்வளத்துறைக்கும் வந்து 1088 கோடிக்கு மேலே வந்து கூட்டுறவுத்துறைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது போக வந்து சுமார் 14,000 கோடிக்கு மேலே பயிர்க்கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 23 லட்சம் இலவச மின்சார இணைப்புகளுக்கு வந்து இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக 2,456 கிராமங்களுக்கு வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இது அனைத்துமே வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து சென்று அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது போக வந்து ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் விரிவாக்க மையம் ப்ளஸ் வந்து வேளாண் உதவி அலுவலகங்கள் ப்ளஸ் வந்து வேளாண் இணை இயக்குனர் அலுவலகம் சார்ந்த அந்த தகவல்கள் வந்து சென்றடையுதா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து இந்த பொதுமக்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் வந்து கொண்டு சென்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தில் தான் இந்த சேனல் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் வந்து ஒவ்வொரு திட்டங்கள் அனைத்துமே வந்து அந்த திட்டங்கள் குறித்த அனைத்து விழிப்புணர்வும் வந்து ஏழை எளிய கிராமப்புற விவசாயிகளுக்கு வந்து சென்றடையும் வண்ணம் வந்து இந்த ஆழப்பிறந்தவன் தேனி யூடியூப் சேனல் வாயிலாக முழு ஒத்துழைப்பு